இந்த மாதம் 27ஆம் தேதி முதல் ரேஷன் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபடுவதன் பாகமாக தேவிகுளம் யூனிட்டின் தலைமையில் ரேஷன் டீலர்ஸ் கமிட்டியின் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து திங்கட்கிழமை தேவிகுளம் சப்ளிகோ அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டம் நடத்தப்படும். மூணார் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் ஹாலில் தான் தேவிகுளம் யூனிட்டின் தலைமையில் ரேஷன் டீலர்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி நடைபெற்றது. இந்த மாதம் 27ஆம் தேதி முதல் ரேஷன் வியாபாரிகள் போராட்டம் நடத்துவதின் பாகமாக உள்ள காரியங்களை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. വ്യാപാരികൾ ഉണ്ടാവില്ല. കാരണം പലരും ആത്മഹത്യയുടെ വക്കിലാണ്. ഈ താലൂക്കിലടക്കം കേരളത്തിലെ പല മേഖലകളിലും പല റേഷൻ കടകളും നടത്തിക്കൊണ്ടു പോകാൻ കഴിയാത്തതുകൊണ്ട് ലൈസൻസ് ക്യാൻസൽ ചെയ്ത് ഇട്ടേച്ചു പോകുന്ന ഒരു സാഹചര്യമാണ് ഇപ്പോൾ ഉള്ളത്. അതുകൊണ്ടൊക്കെ റേഷൻ വ്യാപാര മേഖലയിലുള്ളവരുടെ കമ്മീഷൻ വർദ്ധിപ്പിക്കേണ്ടത് വളരെ അടിയന്തരമായ സാഹചര്യമായതുകൊണ്ട് കമ്മീഷൻ വർദ്ധിപ്പിക്കുന്നതിന് വേണ്ടി സർക്കാരിനെ നിർബന്ധിക്കുക എന്ന ഒറ്റ ലക്ഷ്യവുമായിട്ട് റേഷൻ വ്യാപാരികൾ 27ആം തീയതി മുതൽ സമരത്തിൽ ആണ്. சம்பளம் உயர்த்த வேண்டும், க்ஷேமநிதி அதிகரிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தான் ரேஷன் வியாபாரிகள் போராட்டம் நடத்துவது. போராட்டத்தின் பாகமாக திங்கட்கிழமை தேவிகுளம் சப்ளை அதிகாரி அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டம் நடத்தப்படும். கோஆர்டினேஷன் கமிட்டி சேர்மன் பிரோஸ்கான், கன்வீனர் ஹசைனர் அடிமாலி, சந்துரு கண்ணன், RS வேலுச்சாமி, சோமன் போன்றவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ, மூணார்.